எப்பொழுதுமே பேரறிஞர் அண்ணாவினுடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்பதிலே நம்பிக்கை உடையவர் கலைஞர். அந்த வகையிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய மனதிலே தனி இடம் பிடித்த பெருமைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய நாடகங்கள் வாயிலாக என்னை போன்ற பலரை பல வருடங்களாக ஒரு ஆழ்ந்த நாடக கவனிப்பும் நாடகத்தின் மீது பிடிப்பும் இருக்கின்ற பலரையும் தன்னுடைய நாடகங்கள் வாயிலாக சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர். சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை திறம்பட செய்தவர். மாற்றுக் கொள்கைகளாக இருந்தாலும் சரி, அது மாற்று கருத்தாக இருந்தாலும் சரி, தலைவர் கலைஞர் என்றால் அவரோடு பழகிய அனுபவங்களை நான் உடனே வந்து பகிர்ந்து கொள்வேன் என்கின்ற அந்த சீரிய பண்போடு நம்மோடு இங்கே மேடையிலே இணைந்திருக்கின்ற என்னுடைய வெற்றிக்கு முதல் வாழ்த்து சொன்னவர். அங்கே அந்த ஓட்டுகள் எண்ணுகின்ற இடத்திலேயே வந்து முதல் வாழ்த்தை தொலைபேசி வாயிலாக உதவியாளர் மூலமாக முதலிலே சொல்லி அனுப்பிய அந்த அன்பிற்கு சொந்தக்காரர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய SV சேகர் அவர்களே. இந்த வரலாற்று சிறப்புமிக்க 40க்கும் 40 தென் சென்னையை இடம் பிடிக்க செய்வதிலே தியாகராய நகர், நம்முடைய மயிலாப்பூர், இந்த 2 தொகுதிகளிலும் மிக கடுமையாக உழைத்த வட்ட செயலாளர்களே, பாக முகவர்களே, மகளிர் அணியை சார்ந்த அத்தனை சகோதரிகளே, வட்ட செயலாளர் ஒரு கையிட்டாட்டலுமே வரவே இல்லையே, மகளிர்லாம் உங்களுக்கும் சேர்த்துல கை தட்டுறாங்க. ரொம்ப இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் அத்தனை பேரும் தான். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், இந்த படிக்கட்டுகள் அத்தனையிலும் நான் ஏறி செல்வதற்கு, உங்களுடைய குரலாய் ஒழிப்பதற்கு மிக கடுமையாக உழைத்திருப்பவர்கள் நீங்கள் தான். இதே அரங்கத்திலே தான் நம்முடைய நிறைவான BLA 2 கூட்டம் நடந்தது. அந்த சமயத்திலும் நான் உங்களிடையே பகிர்ந்து கொண்ட கருத்து இது ஒன்றுதான். முதலாக LKG வகுப்பிற்கு செல்கின்ற குழந்தையை போல நான் 19ஆம் ஆண்டு உங்களிடையே வந்தேன். என்னை அள்ளி அணைத்துக் கொண்டீர்கள். என்னை அழகாக டெல்லிக்கும் அனுப்பி வைத்தீர்கள். 2ஆம் முறையும் என் மீது நம்பிக்கை வைத்து கடுமையாக உழைத்து உங்கள் தொகுதி சார்பாக அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. B. ஜெயக்குமார், P. மாரி உள்ளிட்ட அனைத்து வட்ட செயலாளர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். கலந்து கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகள், முன்னணியினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி.